ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் ஏடி கேமர் வைட்டி. ஸோ நம்ம இன்றைக்கி விளையாட போகிறது எஃப்சி கேம் கேஸ். ஸோ நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். லோட் ஆகிட்டு இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா வரேன். ஸோ நம்ம இன்றைக்கி கொஞ்சம் விஷயந்தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஆக்வா வர்சஸ் இன்ஃபெர்னோன்னு சொல்லிட்டு ஒரு சீசன் வந்திருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் வேலையாக இருந்தால் நம்ம இப்போ வந்தோம். ஸோ நீங்கள் நியூவாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம கேமுக்குள்ளே லோட் ஆகுது கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், நம்ம கேமுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே காய்ஸ், கொஞ்சம் டைம் எடுக்குங்க கைஸ், நீங்கள் பொறுத்துக்கோங்க. ஸோ ஸ்லோவாக லோட் ஆகிருக்கு. ஓகே கைஸ், நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டீமை பார்க்கலாம். நம்ம டீம் 110 ஓவியரில் பெலே, அப்புறம் பெப்பரேனா, நூனோ மெண்டஸ், ஃபெர்னாண்டோ ஹையாரோ, இது எல்லாமே வச்சுட்டு ஒரு 110 ஓவியர் இன்டர் மயாமி கைஸ். நான் மெஸ்ஸி ஃபேனால இன்டர் மயாமி. ஸோ நம்ம கஸ்டமைசேஷனில் போயிட்டு ஸ்டேடியம்ஸ் எல்லாம் மாற்றிடலாம் கைஸ் ஃபஸ்ட்டே. ஸோ ஸ்டேடியம் எல்லாம் மாற்றியாச்சு, கரெக்டாக இருக்குது. ஸோ ஆக்வா வர்சஸ் இன்ஃபெர்னோ இதில் மட்டும் போட்டு விட்டா முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ நம்ம ஸ்டேடியம் பார்த்துட்டிங்களா கைஸ், செம்மையாக இருக்குது கைஸ். ஸோ இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே மேனேஜர் மோடுக்கும் இதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே வர்சஸ் அட்டாக்லேயும் ஹெட் டு ஹெட்லேயும் எல்லாத்துலேயும் இதாங்க கைஸ். ஸோ நம்ம பேக்கு போயிட்டு நம்ம கேம் ஆடலாமா இல்லை? சரி கைஸ், இதான் கைஸ் என் லீகு. நீங்கள் எஃப்சி மொபைல் ஆடுறீங்கன்னா மறக்காமல் என் லீகில் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த லீகை முடிக்கலாம். ஸோ நான் லெவல் 4 இருக்கிறேன் கைஸ். அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் டோக்கனில் ஓகே கைஸ், அந்த 4 முடிச்சிடலாம். இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பிக்கில் போயிட்டு நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ எக்ஸ்ட்ரா டைமில் போயிட்டு அதில் இருக்கிற டெய்லி பிக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் கைஸ், அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ நான் உள்ளே வந்தாச்சு. ஸோ கைஸ் அப்போ அதில் 5000 டோக்கனில் ஒரு பேக் வராங்க. ஸோ அது நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ என்ன வரப்போகுதுன்னு தெரில கைஸ், நம்ம பார்க்கலாம் நம்ம லக்கை. ஓகே ஸோ கைஸ், ஓ மை காட் கைஸ், சுத்தம் கைஸ், ஒன்றும் நல்லா வரல, எல்லாமே வேஸ்ட்டு தான். சரி, நமக்கு அதுக்கு டாட் ஷேடே எடுத்துக்கிட்டு போயிடலாம் கைஸ். ஸோ அது 20 இருக்குது, நமக்கும் அதுதான் தேவை. ஸோ அதே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதே பிக் பண்ணிடலாம் கைஸ். ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், அப்போ நம்ம இப்போ வெளியில் போயிட்டு நான் காலையிலே எல்லாம் முடிச்சிட்டேன் கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பேக் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கேம் மட்டும் ஆடிட்டு, ஸ்கில் கேம்ஸ் மட்டும் ஆடிட்டு நம்ம முடிச்சிடலாம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ கிக் பண்ணிடலாம். ஸோ 1v1 ஃப்ரீ கிக் கைஸ், எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. ஓகே நம்ம லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே நம்ம கேம்குள்ளே வந்துட்டோம். சரி, ஒரு ஷூட், வாவ் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டே கோல் அடிச்சிட்டோம். செகண்ட் ட்ரையில் கோல் அடிக்குமா இல்லையா? ஓ என்ன ஒரு சேவ் கைஸ். சரி, தேர்ட் ட்ரையில் அது மேலே அங்கிட்டு போச்சு. சரி, ஃபோர்த்து ட்ரையிலாச்சும் அடிக்கலான்னு பார்க்கும். சரி, ஃபோர்த்து ட்ரையில் நம்ம கோல் அடிச்சிட்டோம் கைஸ். ஸோ அதில் 692 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஃபிஃப்த்து ட்ரையில் கோல் கைஸ், அப்போ அதில் 850 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. சிக்ஸ்த்து ட்ரையில் ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஓ ஓ ஓ கைஸ், 1000 பாயிண்ட்ஸ் வந்துச்சு கைஸ் சிக்ஸ்த்து ட்ரையில். ஸோ செவன்த்து ட்ரையில் ஓகே, ஸோ 1 ஸ்டார் வந்துச்சு நமக்கு. இப்போ 2 ஸ்டார் 3 ஸ்டார் வந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். சரி, இப்போ 962 பாயிண்ட்ஸ். ஸோ 9th சான்ஸில் எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறோன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் நான் அதை இது பண்ணல, இருந்தாலும் எனக்கு 1145 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ 2 ஸ்டாரும் கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், நான் ட்ரை பண்ணேன் ஆனால் 3 ஸ்டார் கிடைக்கல.
ஸோ நம்ம திரும்பியும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ட்ரை கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு சான்ஸ் ஒரு கோல், செகண்ட் சான்ஸ் கோல் அடிப்பேனா, அடிச்சிட்டேன் கைஸ். சரி தேர்ட் ட்ரை கைஸ். தேர்ட் ட்ரைல இது ரொம்ப ஈஸி, அடிச்சிடுவேன். 1072 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு கைஸ். ஸோ ஃபோர்த்து ட்ரைல ஐயோ அடிச்சிட்டேன் கைஸ். சரி ஃபிஃப்த்து ட்ரைல பார்க்கலாம். ஓப்பன் டைஸ் அடிக்கிறது எப்போ என்னமா ஷூட்டிங்கு. சரி சிக்ஸ்த்து ட்ரையில் அடிக்கலாம் இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், அதுவும் கோல் பண்ணிட்டேன். இப்போ வந்து செவன்த்து ட்ரையில் என்ன பண்ணுவேன்னு பார்க்குறேன். சரி செவன்த்து ட்ரையும் கோல் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் ட்ரை இது கோல் ஆச்சுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், ஏன்னா நான் கோல் அடிச்சிட்டேன். ஸோ நம்ம இதை முடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டில் இதில் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டும் ஃப்ரீ கிக் தான் கைஸ், அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங்கெல்லாம் காலையில் முடிச்சிட்டாங்க கைஸ். ஸோ நாளைக்கு நம்ம வேணால் பேக் ஓப்பனிங் எல்லாம் பண்ணலாம் கைஸ். காரணம் ஏன்னா என்கிட்ட 3000 ஜெம்ஸ் இருக்குது, ஐ மீன் டைமண்ட்ஸ். ஸோ நம்ம ஃப்ரீ கிக் போயிடலாம். ஓகே கைஸ், இப்போவே நமக்கு பாசிங்கு த்ரூ எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க கைஸ். அது எல்லா இடத்துலையும் அப்படி தான் மேலே காமிப்பாங்க. சரி பார்க்க, இதுதான் கைஸ். இது எப்படி ஷூட் பண்ணாலும் எனக்கு அவ்வளோ வராது கைஸ். சரி ஃபஸ்ட் ட்ரை எப்படியோ அதிர்ஷ்டவசமாக என்னையா இது க்ரோஸ் பார் கூட தட்டல கைஸ், அதுக்கு மேலே போயிடுச்சு. சரி இது கண்டிப்பாக நான் அடிப்பேன்னா. ஓகே கைஸ், அடிச்சிட்டேன் கைஸ். 1 ஸ்டார் ஆயிடுச்சு. ஓகே 2 ஸ்டார் இல்லை, ஆனால் 6250 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. இது மேலே 250 பாயிண்ட்ஸ் தான் கைஸ். ஸோ 2 ஸ்டார் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு 3 ஸ்டார் ரேட்டிங் வேணும் கைஸ். ஸோ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃபஸ்ட்டு சான்ஸு 250யா மொக்கா வாங்கிட்டேன் கைஸ். சரி செகண்ட் ட்ரை 250யா ஐயோ. சரி தேர்ட் ட்ரை ஓகே அதாச்சும் 1000 வந்துருக்குது. 1500 வந்துருக்குது. ஸோ ஃபோர்த்து ட்ரையில் ஓகே கைஸ் 3000 வந்துருக்குது. ஸோ ஃபிஃப்த்து ட்ரையில் 3000 அப்படின்னமோ வந்துச்சு. ஆனால் 2 ஸ்டார் தான் கைஸ் எனக்கு இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரை பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 நல்ல பாயிண்ட் தான். செகண்டு ஐயோ அடிக்கல கைஸ், ஆனால் கோல் போயிடுச்சு. சரி தேர்ட் ட்ரை ஐயோ அதுவும் அடிக்கல, ஆனால் கோல் போயிடுச்சு கைஸ். சரி ஃபோர்த்து ட்ரை ஆச்சு அடிப்பேனா, அதுவும் அடிக்கல. சூப்பர் மொக்கா வாங்கிட்டேன். சரி ஃபிஃப்த்து ட்ரை ஆச்சும் அடிப்பானா, அப்பாடி அதாச்சும் அடிச்சிட்டேன். சரி இதே வச்சுக்கிட்டு சரி லாஸ்ட் ஃபைனல் ட்ரை பண்ணிடலாம் கைஸ். ஓகே இதில் கொஞ்சம் 1500 கைஸ் ஃபஸ்ட்டு இதுலேயே. ஸோ செகண்ட் ட்ரையில் 250 தான் கிடச்சிக்குது. சரி தேர்ட் ட்ரையில் நல்லது கிடைக்குமா. ஓகே கைஸ் அது கோல் போயிடுச்சு. சூப்பர். சரி ஃபோர்த்து ட்ரை ஓகே கைஸ், ஃபோர்த்து ட்ரையில் நம்ம அடிச்சிட்டோம். ஸோ ஃபிஃப்த்து ட்ரையில் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் கைஸ். 2 ஸ்டார்ஸ் வந்துருக்குது. ஸோ இதே வச்சு டைம் வேஸ்ட் பண்ணான்னு வேணான்னு நினைக்கிறேன். அதனால நம்ம சீக்கிரமாக பேக்கை வாங்கிட்டு நெக்ஸ்ட் இதில் போயிடுவோம். எஸ் டைம் இதில் ஐட்டம் இதில் 90 டோக்கன் கிடச்சிருக்கு கைஸ். ஸோ நம்ம இப்போ ஃப்ரீ கிக் பண்ணலாமா வேணாமா. சரி பண்ணிடலாம் கைஸ், இல்லை வேணாம். சரி நம்ம ஓகே கைஸ் 3 ஆஃப் கைண்ட் நம்ம முடிச்சிட்டோம். இது 5 முடிச்சாதான் 5 ஆஃப் கைண்ட் வரும். அதனால் நம்ம 3 தான் முடிச்சிருக்கோம். அப்புறம் 136 ஸ்டார் கலெக்ஷன் இருக்குது கைஸ் நமக்கு. ஸோ நம்ம வந்து என்னமோ கிஃப்ட் தான் இருக்காங்க. ஓ கைஸ் நாம் அப்போ திறந்தது இப்போ எடுக்கிறோம் கைஸ். ஸோ நம்ம எக்ஸ்சேஞ்சில் போய் பார்க்கலாம். ஓகே காக்காக்கு 300 வேணும் கைஸ். சரி சரி ஸ்கில் மாஸ்டரில் இல்லை கேலரி போகலாம் கைஸ். அதில் ஏதாவது நல்லது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே எல்லாம் நல்ல பேர் தான். சென்டிமெண்ட்டும் அப்புறம் ரைட் பேக்கும் எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். சரி கைஸ் நம்ம டீமில் போய் பார்க்கலாம். நிறைய வச்சுருக்காங்களே ஸ்ட்ரைக்கரு சென்டர் பேக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க கைஸ். 200க்கு நிறைய வரும் போல். சரி பார்க்கலாம் கைஸ். ஸோ 107ல் அப்புறம் எனக்கு என்ன சொல்கிறது சென்டிமெண்ட்டும் அப்புறம் லெஃப்ட் பேக்கும் தான் கைஸ் வேணும்.
அது யாருன்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ அது வந்து மார்டினஸ்ஸு, அப்புறம் எவன் தெரியலையே, ஜாயிரே இனகிரியா அப்படி என்னமோ பிளேயர் கைஸ். அப்புறம் பிராண்டியா, என்ன கைஸ் அது பேர், பிராண்டட்டியா அப்படி என்னமோ இருக்குது கைஸ். ஸோ நம்ம திரும்பியும் நம்ம டீமில் போய் பார்க்கலாம். ஏன்னா அது எனக்கு தேவையே இல்லையான்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ டீமில் போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், கொஞ்சம் ஒரே ஒரு மெஷான் வச்சு அப்படியே அப்கிரேட் பண்ணால் போதும் கைஸ். அதனால நமக்கு அது தேவை. ஸோ அதை போயிட்டு வாங்கிடலாம் தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், வாங்கிடலாம். ஸோ ஆக்வா வர்சஸ் இன்ஃபர்னோவில் போயிட்டு அதில் கேலரி போயிட்டு, ஓகே கேலரியில் போயிட்டு நம்ம இவனை வாங்கலாங்க, சென்டர் மிட்டை வாங்கலாம், சாயிரே அவனை வாங்கலாங்க. ஏன்னா அவனை அப்படியே ஐ மீன் மெஷானை வச்சு இவன் இது ஐ மீன் பில்டப் பண்ணால் நல்லது தான் வரும்னு நினைக்கிறேன். ரேங்க் அப் பண்ணால் நல்லது தான் வரும். ஐ மீன் 107 108 கூட வரலாம் கைஸ். ஸோ அவனே வாங்கியாச்சு. சரி, ஆனால் நமக்கு மெஷானை தேவை கைஸ், அதை மறந்துட்டேனே. சரி, நம்ம பிளேயர் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ரேங்க் அப் கொடுத்து மெஷானை வாங்கிடலாம் கைஸ். இவனுக்காக தான் மெஷானே வாங்குகிறோம், அவனை போய் இது பண்ண போகிறாங்க கைஸ். சரி, இது வேணாம் கைஸ், பெரிய பெரிய பிளேயர் எடுக்கணும். ஓய் அல்தோ சரி, ஐயோ கைஸ் இவனை விற்றா எனக்கு கொஞ்சம் இது கைஸ். ஆனால் மற்றவங்கள வச்சு விற்கவும் முடியாது. சரி விட்டு அல்தாவ சரின்னா அல்தாவ சரி. இப்படியெல்லாம் முடியாது, 463 நிறைய இருக்குது. வேணாம், நம்ம வந்து இல்லை பரவாயில்ல வேணாம், எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு பிளேயர் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு கனு கிங்கு இதெல்லாம் காசு நிறைய வருது கைஸ். ஆனால் காசு எனக்கு தேவையில்லையே, அதனால மெஷ்ரானாவே வாங்கலாம். அந்த அல்தவ் சாரி போனால் போயிட்டு போட்டோம், ஏன்னா அவன் எனக்கு தேவையே இல்லை. சரி கைஸ், ஸோ அல்தவ் சாரியும் அப்புறம் கைஸ் இவனுக்கு நல்ல காசு இருக்கு கைஸ். அப்போ இவன் வேணாம், இந்த 98 ஓவி இருக்கிறானே அவன் வேணாம் கைஸ், அப்படிதான் நினைக்கிறேன். ரொட்ரிகோ மார்டினஸ் ஆண்ட்ரு ஐ மீன் கேசியாஸு, சரி இது ஓகே கைஸ், கரெக்டு 450 ஆகுது. ஸோ நம்ம மெஷானோவும் வாங்கியாச்சு. ஸோ ஹைட்டு வெயிட்டு இது எல்லாமே காமிக்கிறாங்க. சரி, நம்ம வந்து நம்ம டீமில் போயிட்டு நம்ம எவன்டாவன் ஜைரே இமேரி அப்படி நம்ம ஒரு பிளேயரு, அவனை போட்டு அப்கிரேட் ஐ மீன் ரேங்க் அப் பண்ணிடலாம். ஸோ சக்ஸஸ். நம்ம திரும்பியும் பண்ணலாமா கைஸ்? இருங்க, ஸ்கில் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம பாசிங்கில் அவனை ஏற்றிடலாம் கைஸ். அப்புறமா அவேர்னஸ் ஃபிசிக்கல் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இனிமேல் ஒரே ஒரு மிஷனில் குறைச்சா கூட அவனை அப்டேட் திரும்பியும் இது பண்ணலாம், ரேங்க் அப் பண்ணலாம். ஸோ கைஸ், ஆனால் இவனுக்கு கொஞ்சம் இது கம்மி கைஸ் ஸ்டாட்ஸு, அதனால இவனை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணலாம். சரி, ஆட்டோ செலக்ட்டு லெவல் 10க்கு நம்ம ட்ரெயின் பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிளேயர் தான் போகுது. ஸோ ட்ரெயின் பண்ணியாச்சு, திரும்பியும் நம்ம ட்ரெயின் பண்ணலாமான்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், அதுக்கு ரேங்க் அப் பண்ணோம், அதனால் இப்போ ரேங்க் அப் பண்ண வேணாம், நமக்கு மெஷானு கிடச்சதுக்கப்புறம் ரேங்க் அப் பண்ணலாம். ஸோ கைஸ் திரும்பி நம்ம வந்து ஆல்ஃபா இன்ஃபெர்னோக்கு போகலாமா வேணாமா கைஸ்? என்னுமா கைஸ் 3க்கு தான் அவன் நல்லா இருக்கிறான், 3க்கு அவன் வெஸ்ட்டு. அதனால் 110 ஓவியர் நம்ம நேராக ஆக்வா வர்சஸ் இன்ஃபெர்னோவில் போயிருந்தோம். அதில் 5 ஐ மீன் கொஞ்சம் ஆக்டிவிட்டி முடித்தா நமக்கு 2, அதனால் பார்க்கலாம் கைஸ். ஸோ ஸ்கில் மாஸ்டர் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க, சரி விடுங்க. அவங்க என்ன இது கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். கலெக்ட் 70 ஆக்வா வர்சஸ் இன்ஃபெர்னோ ஷார்ட்ஸ் இன் அ வீக், கம்ப்ளீட் 5 ஸ்கில் கேம்ஸ் இன் த ஸ்கில் மாஸ்டர் சாப்டர். ஸோ கைஸ் நம்ம ஸ்கில் மாஸ்டர் சாப்டரில் 5 மேட்சை முடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ஷாட் இருக்குல்ல, அதையும் 70 கலெக்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க கைஸ் இந்த வீக்கில். பண்ணலாமா வேணாமா? சரி பண்ணிடலாம் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு அந்த 5 கைண்ட் ஆஃப் இது பண்ணிடலாம், ஏன்னா அது ஈஸி தான், ஃப்ரீ கிக்கு அது மட்டும்தான். ஸோ 2 தான் நமக்கு இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு ஒன்று முடிச்சிடலாம். ஸோ ஹிட் த ஏரியாஸ் தான் கைஸ் நமக்கு ஃபஸ்ட்டாக வந்துருக்குது. ஸோ நம்ம இதை முடிப்போமா இல்லையா பார்க்கலாம் கைஸ். ஸோ இதெல்லாம் எனக்கு சப்பா மேட்ரு பாருங்க கைஸ், மெஸ்ஸி மாதிரி அடிக்கிறோம் பாருங்க, எப்படி அப்படி போயிட்டு இப்படி வருது கைஸ்,
ஃபஸ்ட்டுக்கு 4838. சரி செகண்ட்லேயும் நல்லா தான் இருக்குது. சரி தேர்ட் ட்ரையில் என்ன ஓய் மேலே அடிக்கா, ஆனால் கரெக்டாக போய் வந்துச்சு. 12,000 அப்பா, எல்லாத்தையும் அடிச்சிட்டான் போல். 6,000 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்குது. சரி இதை ஈஸியாக முடிச்சாச்சு. சரி நெக்ஸ்ட்டு எப்படின்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் ஃப்ரீ கிக்கில் எதுன்னு பார்க்கலாம். ஹிட் த ஏரியாஸ் கைஸ். ஸோ இது சப்பனா அவ்வளோ ஈஸி கைஸ். நீங்களே பாருங்களேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். இந்த டைம் முடியறதுக்குள்ளே 5 வாட்டி இது அடிக்கணும், அவ்வளோதான் கைஸ். பாருங்கள் நான் எப்படி அடிக்கிறேன்னு. இந்த மாதிரி நீங்களும் எஃப்சி ஏற்றிட்டு நல்லா ஆடுங்க கைஸ். இது என்ன நிறைய பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் இதுவும் உங்கள் கொஞ்சம் ஃபுட்பால் நாலேஜும் ஏற்றலாம். அப்புறம் இந்த மாதிரி வேற ஒரு கேம் இருக்குது பெஸ்ன்னு சொல்லிட்டு, அதையும் உங்கள் நாலேஜ் வேணால் ஏற்றலாம். அதுவும் நல்ல கேம் தான். ஸோ இது ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா என்கிட்ட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்கும் நம்ம வாங்கியாச்சு. ஸோ ஓகே 90 கிடச்சிருக்கு கைஸ். ஓகே நமக்கு 50 டோக்கன்ஸ் நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்குது. ஸோ டோட்டலி என்கிட்ட 600 இல்லை 550 இருக்குது கைஸ். இப்போ 600 கைஸ். ஆமாம் 600. சரி டோக்கன் ஷார்ட் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம திரும்பி பேர போகலாம். இது காலையே முடிச்சாச்சு. மெயினுக்கு போனால் ஓகே இது நம்ம முடிச்சிட்டோம். ஓகே கைஸ் நமக்கு திரும்பி ஷார்ட் கிடச்சிருக்குது. ஓகே 50 ஷார்ட் நமக்கு இந்த வீக்கில் கிடச்சிருக்குது. ஸோ நம்ம இனிமேல் 20 மட்டும்தான் நமக்கு கிடைக்கணும். ஓகே ஐட்டம் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஓகே ஒன்றும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நம்ம டீமு ஓகே தான். துராம வித்துடலாமோன்னு இருக்குது. ஆனால் ஒப்பண்டாவோட கொஞ்சம் ரேங்க் அப் பண்ணிவிட்டு அவனை ஏற்றலாங்க. ஸோ அதனால் அவன் அப்படியே கிடக்கட்டும். ஆனால் அவனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாங்க கைஸ். இன்ஃபர்னோ ஷார்ட்டில் போயிட்டு ஆனால் பண்ண முடியாது கைஸ். ஸோ அவன் அப்படியே இருக்கட்டும். தப்பிச்சிட்டாங்க கைஸ் என்கிட்ட இருந்து. அதை மட்டும் 20 வந்துச்சு, அவனை ஏற்கனவே ஊற்றிருப்பேன். ஓகே நம்ம ஆட்டோ பில்டு போட்டு கொடுத்துடலாம். அவனை துராம எடுத்துகிட்டு அங்கே இல்லை மார்க்யூஸ் அங்கே போட்டு அப்புறம் துராம எடுத்து சப்ஸ்டிடியூட்டில் போட்டுடலாம். ஓகே கைஸ் அப்போது நம்ம இப்போ என்ன பண்ணுறது? ஓகே கைஸ் ஒரே ஒரு வாட்டி டிவிஷன் ஸ்டோர் போய் பார்க்கலாம் கைஸ், அங்கே ஏதாவது இருக்குதான்னு. ஓகே எக்ஸஸில் போனால் 3 டோக்கனு கிளப் சேலஞ்சில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். ஐயோ முட்டை இருக்குது கைஸ் நம்மக்கிட்ட. ஓகே அப்புறம் டோக்கன்னு ஒன்றும் இல்லை, இது இல்லை அது இல்லை. ஸ்கில் மூவ்ஸ் வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதுக்கும் 1000 டைமண்ட்ஸ் வேறு. சரி ஓகே கைஸ் நம்ம ரெக்கமெண்டடில் போய் பார்க்கலாம். 2000 பேக் வருமே. 2500 நம்ம பேக் வருது கைஸ். அதை முதல்ல பார்க்குவோம். இதுக்கு என்னெல்லாம் சான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ மோர் இன்ஃபோவில் போயிட்டு ஓகே ஸோ 109க்கு ஓவிஆர் பிளேயர் கிடைக்கிறதுக்கு -1 சான்ஸு. 108க்கும் -1 சான்ஸு. சூப்பர். 102 கிடைக்கிறதுக்கு 100%. ஸோ இந்த பேக் ஓப்பன் பண்ண வேணாம். 3000 பேக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் 104 ஓவிஆரில் இருக்கிற ஒரு பிளேயர் தான் கிடச்சிக்குது. ஆனால் இன்ஃபோவில் போய் பார்த்தா ஓகே கைஸ் 2% சான்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொன்னால் 2% சான்ஸ் இருக்குது 109 கிடைக்கிறதுக்கு. சரி அதுவும் பெரிய இது தான். சரி நம்ம இப்போ என்ன பண்ணுறது? ஓகே கைஸ் ஒரே ஒரு வாட்டி பிளேயில் போயிட்டு பார்க்கலாம். என் ஸ்டாட்ஸை பார்க்கலாம் கைஸ். ஓகே டெவில் ஏஜி கேமர் வைட்டி 110 ஓவிஆர் அண்ட் எஃப்சி சாம்பியன். ஆமாம் கைஸ் வர்சஸ் அட்டாக்ல நான் மாறிட்டேன். அப்புறம் ஹெட் டு ஹெட்லேயும் செமி ப்ரோ கைஸ். என் லீகு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம டிவிஷன் ரிவர்ஸில் போயிட்டு ஒரே ஒரு மேட்ச் ஆடி பார்க்கலாம் கைஸ். 16th நான் இந்த வீக்கில் இன்றைக்கி தான் வீக்கு முடிஞ்சிச்சு. திரும்பியும் ஆட போகிறேன். ஓகே கைஸ் ஃபஸ்ட்டே நமக்கு ஒரு முகமது சலா டீமில் இருந்து, தட் மீன்ஸ் லிவர்பூல் டீம்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கான். என்னை விட ஓவியர் கம்மி தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் 109. ஆனால் மெஸ்ஸி எம்பாப்பே வச்சுக்கிறாங்க கைஸ். மெஸ்ஸி எம்பாப்பே சரி விடு கைஸ் நம்ம பெலையே போதும்.
சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே அடிச்சாச்சு. கடி நாட்டிலே வச்சு ஒரு கோல் கைஸ். சூப்பர். அவன் அடிச்சது இல்லையா? ஓகே அவன் அடிச்சிட்டான். சரி நம்ம செகண்ட் கோல் கைஸ். சூப்பர். ஸோ நம்ம தேர்டு கோல் அடிக்கவுமா இல்லையா? ஓகே அடிக்க போகிறோம். ஐயோ கைஸ் பிடிச்சிட்டான். என்ன கைஸ் பெலே பைசைக்கிள் கிக் அடிக்கிற பேரில் உள்ட்டான். சரி பெலே திரும்பியும் பெலே அடி பெலே. கோல் கைஸ். 3 கோல்ஸ் பெலே அடிச்சிட்டார். பெலே இல்லை நம்ம டீம் அடிச்சிச்சு. ஸோ ஓப்பன் த 4th கோல். ஓகே அவன் அடிச்சிட்டாங்க கைஸ் 3 கோல்ஸு. நம்ம 5 கோல்ஸ் கைஸ். ஓகே திரும்பியும் 6th சான்ஸில் 6th கோல். ஓகே 7th கோல் அடிப்போமா? அடிச்சிட்டோம் கைஸ். 7-4 7-5. ஓகே அவனும் வந்துட்டேக்கிறான் கைஸ். ஐயோ ஓகே 7-6. ஐயோ தெரியாமல் பாஸ் பண்ணிட்டேனே. ஓகே கைஸ் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிட்டோம். அந்த மேட்ச்சில் நம்ம வின் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம 9th வந்துட்டோம். அதுக்குன்னு ஓகே நம்ம 9th பொசிஷன் வந்துட்டோம். அப்புறம் 1 மில்லியன் இதுக்கு வந்துட்டோம். அப்புறம் லலிகா, பிரீமியர் லீக், சாம்பியன்ஸ் லீக் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இதில் டீம் மட்டும் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே மான்செஸ்டர் சிட்டி. ஸோ என்ன இது தராங்கன்னு பார்க்கலாம். ஓகே டைமண்ட்ஸு காசு அவ்வளோதான் கைஸ். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இது பண்ண போகிறதில்ல. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்